ஒரு தலைவன் ஒரு படத்தில் நடிக்கும். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஒரு படம், எம்ஜிஆருடைய கடைசி படம். அந்த படத்தை பாரு. அது வந்து ஒரு மன்னராட்சி காலத்தில் எடுத்த படம்னு சொன்னால், அப்போது கையில் வந்து வால் வச்சுருக்காரு. அது கட்டினா இது என்ன காலம் இது? நீ படத்தில் வந்து கட்டினா சீட்டில் உட்காந்துன்னு கத்தி வச்சுன்னு போஸ் கொடுக்குற. அப்போ உன் தொண்டை என்ன பண்ணுவான் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள், நான் கேட்குறது கரெக்டாக தப்பா இல்லையா? ஒரு தலைவனா தலைவன் மாதிரி நடந்துக்கணும்ல சார். கொடுக்குற போஸே கத்தி வச்சுன்னு கொடுக்குறேன். அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு ஊர் கத்தி வச்சு சுற்றி இருக்கிறாருக்கு பொறிக்கு பார்த்துக்க. இதானே உண்மை சார்? நான் அப்படி தான் பேசுவேன் சார். எனக்கு அதெல்லாம் பயம் கிடையாது சார். சேவராக்கு ஒரே ஒரு தடவை தான் உயிர் போகும், கரெக்டாக? நான் அதுக்கெல்லாம் பயப்படுறேன். நான் இதுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன். ஆனால் புஷியானதை நான் பயந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்குது. கட்சி சொந்த கட்சிக்காரன்கிட்டே வந்து பயந்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனால் அப்போ போகிறான்னு சொல்லிட்டு வந்து பனையுரை சுற்றி வந்து இருக்கிறான். மாவட்ட அளவில் போக சொல்லணும் பாலாம் ஒரு எங்கேயாவது. உண்மையாக அந்த வேதனையை காட்டுறானா இல்லையா? ஒரு தம்பி அந்த திருவண்ணாமலையில் நடந்த விஷயம் வழிநடுக்க கத்திட்டே அவன் எவ்வளோ வேதனை வெளிப்பாடு இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேதனையை வெளிப்படுத்துகிறவங்க இருக்கிறான். நீங்கள் விஜய்க்கு நெருக்கமானவர்கள் சொல்லக்கூடிய அந்த நபர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்கன்னு தெரியல. நான் புஷியானது மீறி எதுவும் நடக்காது சார். ஜான் ஆரோக்கியமே 6 மணிக்கு மேலே விஜய் கிட்ட பேச முடியாது. அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. எப்படி விளங்குமா இது? ஒரு வியூக அமைப்பாளர் 6 மணிக்கு மேலே விஜய் கிட்ட பேச முடியாது. எப்படி இருக்கு?